வெல்கம் டு அம்மு மாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பருப்பு கீரை கடையில் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பருப்பு கீரையில் ஏராளமான நன்மைகள் இருக்குது. பருப்பு கீரையை அடிக்கடி நம்ம சாப்பிட்றதுனால ரத்தத்தில் இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ராலை நீக்கி நல்ல கொலஸ்ட்ரால் உருவாகும். வெயில் காலத்தில் உடல் உஷ்ணத்தால் நம்மளுக்கு வேக்குரு வேனல் கட்டியெல்லாம் வரும்ல, அந்த டைமில் இந்த பருப்பு கீரையை வாரத்தில் ஒரு 3 வேளை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த தொந்தரவெல்லாம் வராது. இந்த கீரையில் நார் சத்து அதிகமாக இருக்கிறனால மலச்சிக்கல் பிரச்சனையும் வராது. இவ்வளோ நன்மைகள் இருக்கிற பருப்பு கீரையில் நீங்கள் கிடைக்கும் போதெல்லாம் வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பருப்பு கீரை பார்க்குறதுக்கு உங்களுக்கு வெந்தயக்கீரை மாதிரி தான் இருக்கும். இதை நல்லா நம்ம இலைகளை மட்டும் கிள்ளிடலாம். தண்டெல்லாம் போட வேண்டியதில்லை. இலைகளை மட்டும் கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதை நல்லா அந்த மண் இல்லாமல் நல்லா ஒரு 2-3 தடவை நல்லா கழுவி வச்சிடலாம். கழுவுனதுக்கப்புறம் நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு 150 கிராம் பருப்பு எடுத்திருக்கேன். இது ஒரு 4 பேருக்கு குழம்பு செய்கிறதுக்காக நான் பருப்பு எடுத்திருக்கேன். இந்த பருப்பு ஒரு 2-3 தடவை கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஊற வச்சுட்டு குக்கரில் செஞ்சோம் அப்படின்னா நல்லா வெந்து வந்துடும். இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு இன்றைக்கி மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுட்டு அதுக்கப்புறமா விளக்கெண்ணெய் ஒரு 1/2 டீஸ்பூன் விளக்கெண்ணெய் ஊற்றினோம்னா பருப்பு நல்லா வெந்து வந்துடும். அப்புறம் பருப்பு தண்ணியும் நல்லா கொலன்னு இருக்கும். அப்புறம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி தான். இதில் ஒரு 4 தக்காளி போட்டிருக்கேன். 4 தக்காளி போட்டுட்டு நல்லா மூடி வச்சு ஒரு 3 விசில் விட்டாச்சு. பருப்பு பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ கீரையை போட்டு எப்படி இதில் குழம்பு பண்ணலான்னு பார்க்கலாம். கீரை குழம்பு செய்கிறதுக்காக இந்த மாதிரி மண் வடைச்சட்டி தான் நான் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூனுக்கு இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க. இந்த கீரை நல்ல குளிர்ச்சியான கீரை, அதனால் நல்லெண்ணெயில் செய்கிறது ரொம்ப நல்லது. இப்போ ஜீரகமும் அதிகமாக சேர்த்துக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன். ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பூண்டு பார்த்தீங்கன்னா இதில் பூண்டும் நிறையா சேர்த்துக்குங்க. கொலஸ்ட்ரால் குறைக்கும். அதனால் பூண்டு நம்ம நிறையா சேர்த்துக்கணும். ஜீரகமும் பூண்டும் சேர்த்து சாப்பிட்டோம்னா தான் அந்த நன்மைகள் நம்மளுக்கு முழுசாக கிடைக்கும். பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 பல் பூண்டு நல்லா நான் நச்சுட்டு போட்டிருக்கேன். அப்புறமா காரத்துக்கு காஞ்ச மிளகாய் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சை மிளகாய் சேர்க்குறதுனா கூட சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாயில் ஒரு 4 மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் சின்ன வெங்காயம். இது மாதிரி சின்ன வெங்காயமும் இதில் சேர்த்துக்குங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10-15 வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி போட்டு எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். வதங்கினதுக்கப்புறம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அந்த கீரையை சேர்த்துக்கலாம். கீரையை சேர்த்துட்டு ஒரு பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம பருப்பு எடுத்து ஊற்றணும். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு, அதை சேர்த்துக்கலாம். பருப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு அப்புறமா கீரைக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உப்பு சேர்க்கும்போது நீங்கள் பார்த்து சேர்க்கணும். இந்த மாதிரி கீரை குழம்புக்கெல்லாம் கீரை வேகும்போது கொஞ்சம் குறைவாக ஆகிடும். அதனால் நீங்கள் பார்த்து உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ இதை ரொம்ப நீங்கள் வேக வைக்கக்கூடாது. எந்த கீரையுமே மூடி வச்சும் வேக வைக்கக்கூடாது. நான் பாருங்கள் ஒரு விரல் போகிற அளவுக்கு சந்து விட்டுருக்கேன். இந்த மாதிரி ஓப்பனில் வேக வச்சா கொஞ்சம் நம்மளுக்கு தண்ணி சுண்டாது. அதுக்காக லைட்டாக மூடி வச்சு 5 நிமிஷம். அந்த கீரை ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் குறைஞ்சிடும். எதையுமே அதிகமாக நீங்கள் குக் பண்ணாதீங்க. இந்த கீரை பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்தில் நல்லா பூ மாதிரி வெந்துடும். அதுக்கு மேலே இதை வேக வைக்கக்கூடாது. பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ கடைஞ்சிடலாம் நம்ம. நான் பாருங்கள் பெருங்காய பொடியை கடைசியாக சேர்த்துறேன். இந்த மாதிரி பெருங்காயம் கடைசியாக சேர்த்துனோம்னா நல்ல ஃப்ளேவர் இருக்கும். சேர்த்துனதுக்கப்புறம் நான் அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இது மாதிரி மத்து வச்சுட்டு இதே மண் பாத்திரத்துலேயே நான் கடைஞ்சி எடுத்துடுறேன். இப்போ கீரையை நான் கடைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு கடைஞ்சிங்க அப்படின்னா போதும். ரொம்ப மை போல் கடையணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்த கீரை வாயில் கடிப்பட்டாலும் நல்ல டேஸ்டியாக தான் இருக்கும். இது கூட நீங்கள் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறதுனா சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி நெய் சேர்க்கலை. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு என்கிட்ட கமெண்ட்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ பண்ணிடுங்க. நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நீங்களும் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். அம்மு மாஸ் கிச்சனை தொடர்ந்து பாருங்கள். ஆரோக்கியமான சமையல் செய்யுங்க.